யாழ்ப்பாணத்தை மூலப்பொருள் விவசாயம். 2 லட்சம் ரூபா எடுக்கலாம். நிறைய மக்கள் வந்து இந்த விவசாயத்தை விட்டு வெளியேற நேரத்தில் 70 மூட்டையை கிட்ட அடிச்சு 2000 கண்ணு நிற்கி கூலி கொடுத்தா 2 லட்சம் இல்லை 5 இல்லை போக வேண்டிய. அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லினால் பலாலியில் நிற்கிறேன். பலாலியில் அச்சுவேலிக்கு போகின்ற பாதைக்கு இடையில தான் நிற்கிறேன். இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு தோட்டத்தை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்த போகிறேன். உண்மையில் மிளகாய் தோட்டம் இப்போ அறுவடை நடந்து கொண்டிருக்குது. இந்த மிளகாய் தோட்டத்தை பற்றி உங்களுக்கான ஒரு காணொலியாக இது அமைய போகுது. குறிப்பாக மிளகாய் என்ன விலையில் போகுது, அதை விட அறுவடை காலங்கள் என்ன மாதிரி இருக்குது, மழை காலத்தில் அவைய படுற கஷ்டங்கள், அது சம்பந்தமான அனைத்து விடயங்களையும் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்தியன் சூழ்நிலையில் மிளகாயில் எவ்வளோ சம்பாதிக்கணும் என்ற விடயங்களையும் என்னென்ன பிரச்சனைகளை முகம் கொடுக்கின்ற அனைத்து விடயங்களையும் இந்த காணொலியில் சிறப்புறேன். வேறு உறவுகளே முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்கள் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலியை பாருங்கள் காணொலிக்கு போகலாம். பாருங்க எப்படி உழுது கொண்டிருக்கு நம்ம நிலத்தை. பாருங்க ஒரு ஆட்காட்டி நிற்கிது. இதுதான் அந்த ஆள்காட்டின்னு சொல்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த பின்னுக்கு தெரிகிற இந்த தோட்டம் தான் ஐயோரால் கைத்தலுக்கும் சில முட்டைக்கணும். மற்றது இப்போ பச்சை மிளகா தான் பிடிங்கி கொண்டிருக்கிறார். அப்படியே நேரவே பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. பாருங்க மிளகாய் ஐயா பிடிங்கி கொண்டிருக்கிறார். அப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்க மிளகாய். உங்களுக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா மிளகாய்கள்லாம் காய்ச்சிருக்கு நிறைய. அப்படியே மிளகாய் தோட்டம், சின்ன ஒரு தோட்டம் தான். ஐயாட்ட போவோம். ஐயா வணக்கம். எப்படி போகுது? செய்கிறோம் பாருங்க. கிட்ட குத்துனீங்கண்டா தான் தெரியும். நான் குத்திடுறேன், கிட்ட வாங்க. மிளகண்ட பொறுத்தளவே லாபம் பெறும். என்ன பிரச்சனை, இப்ப கூலிக்கு கட்டாமபடியும் ஆகுது. கூலி 3000 ரூபா போகுது. ஒரு நாள் கூலி 2000 ரூபா, சாப்பாட்டுக்காக 3000 ரூபா. ஒரு நாளுக்கு 3000 ரூபா முடியும். 5 பேர் என்றால் 15,000 ரூபா முடியும். மிளகா விற்கிறது 150 ரூபா, 160 ரூபா, 50 ரூபா விற்கும். 1 கிலோ இப்ப 260 ரூபா, 270 ரூபா போகுது. விவசாயத்தை பொறுத்த கொஞ்சம் தமிழ் உரங்கள் எல்லாம் விலை கூட. 17,000 ரூபா உரம். உரம் வேண்டி கூட கட்டாது. மருந்து பிரச்சனை, மருந்துகள் எல்லாம் திக்கலானே, மருந்துகளும் அப்படியான விலைகள். விவசாயத்தை பொறுத்தவரை இப்ப இந்த மழை காரணத்தினாலே கடும் பிரச்சனை தான் எதிர்கொள்ளுது. விவசாயம் எல்லாம் நிப்பாடு. விவசாயம் தான் யாழ்ப்பாணத்தை மூலப்பொருள் விவசாயம். விவசாயம் தம்மிட்டால் உலக நாட்டில் ஒன்றுமே செய்யலாம். விவசாயம் இல்லைன்னு சொன்னா ஒன்றுமே செய்யலாம். விவசாயம் தான் முன்னிடம். இப்ப எல்லாரும் எத்தனை வருஷமா நீங்கள் செய்து கொண்டு வாருங்க? நான் இது இப்ப ஒரு 40 வருஷமா செய்கிறோம். 40 வருஷம். சரியா ஐயா, இந்த இடம் எவ்வளவு இருக்குது? இடம் பலாலி கிழக்குல இருக்கு. பலாலி கிழக்கு மருதடி என்று சொல்றோம். தேனார்படி என்று சொல்றோம். தேனார்படி கோயிலும் இருக்கு. கோயில் இருக்கு. காளி கோயில் ஒன்று இருக்கு. காளி அவ்வளவு எல்லாம் விவசாயம் செய்கிறதான். மழையெல்லாம் பாதிப்பு. மழை குளிர் காத்து அடிச்சுது. குளிர் காத்து அடிச்சால 25 பேக்கெட் முருகன் மிளகா ஓட்டினா ஒரு பேக்கெட் விலை 1500 ரூபா. எல்லாம் பையெல்லாம் அடிச்சு வர மழை காரணம் தான் குளிர்ந்தது. மிளகா மேடை அப்படியே சவுத்து போய் அது
அப்படிதான் சில நேரத்தில் வாய்க்கும், சில நேரம் பிரச்சனையாக தான் இருக்கு. மருந்துலாம் விலை கூட. இப்போ சிரிக்கிறோம் எல்லாம் 8,000 ரூபா போகுது 8 இன்ச். அப்போ ஒன்றுமே செய்யலாம். விவசாயம் எல்லாம் நம்முடைய எல்லாம் தோட்ட செய்யலாம் கைவிட்டு கொண்டாந்து இருக்கணும். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முடியணும். என்னால் ஒன்றுமே செய்யலாம். வெங்காயம் விலை இல்லை. வெங்காயம் கொண்டு போனால் தமிழில் 80 ரூபா, சும்மா 80 ரூபா. 200 ரூபா தான் இங்கே வெங்காயம் நடக்காது, கூலிக்காது, எல்லாம் அங்கனா பண்ணாலும் இருக்காது. 1,20,000 ரூபா. எல்லாம் பறிக்க போனால் பட நட்டம். தோட்டத்தில் லாபம் இல்லை. இது எத்தனை கண்டுகளை வச்சிருப்பீங்க? இதுக்கு இப்ப 2,000 கண்டு நிற்கும். 2,000 கண்டு வச்சிருக்கீங்க. ஓ, அப்ப இது வரைக்கும் எத்தனை மாதிரி எவ்வளவு மூட்டை அடிச்சிருப்பீங்க? இப்ப இதுல 70 மூட்டையை கிட்ட அடிச்சிருக்கு. உங்களுக்கு அதுடைய லாபம் இல்லை, லாபம் இல்லை. அந்த அண்டை குறுக்க 5 கூடி 5 கணக்கு பண்ணி பார்த்து 1,000 ரூபாய் இல்லை, லெஸ்டா போச்சு. 1,000 ரூபா எங்களை கையெல்லாம் கொடுக்க வேண்டிய வச்சுக்கோ. முளையா வித்தே காணாம போச்சு. தோட்டம் செய்தும் விமோசனம் இல்லை. அதனால அந்த தோட்டம் செய்யலாம் கைவிடணும். இனி இடங்கள் விடாத பிரச்சனை. அங்கே வயல் மண்ணல் இருக்கு. அதில் இப்போ 90 ஆண்டு பிறகு விட இல்லை. இந்த உட்கிற பலாலி இருக்கிறேன். அதே விடினம் இல்லை. விட்டா இப்போ வீட்டு திட்டம் கொடுத்துருக்குறாங்க. சில பேருக்கு வீடு என்ன பாதை இல்லை. ஒரு கோயில் ஒன்று இருக்கு. அதை பாதை ஃபுல்லா மூடி அடைச்சிட்டாங்க. அம்மன் கோயில், ராஜராஜேரி அம்மன் கோயில். ஓ, அதை இப்ப விட இல்லை. முதல் விட்டா காணிக்கரைஞ்சால பாதை அடைச்சிட்டோம். அப்ப கோயிலுக்கு போக பாதை இல்லை. அந்த ஆணவம் என்னென்னால் எங்களோட சேர்ந்து ஒத்துழைப்பு தான் அந்த பாதையை விடுவிச்சால் எங்களுக்கு கோயிலுக்கு போயினா திருவிழா துவங்க பட்சம் ஆகிட்டு ஒன்றுமே செய்யலை. ஏன்னா அது புதுமையான கோயில். அது கோயில் திருவிழா செய்யல என்றால் வரியம் இருக்கா ஒவ்வொரு பலி எடுத்து கொண்டாண்டு. அப்ப அந்த கோயில் இப்படியான பிரச்சனைகள் இருக்கு. அந்த இடம் விட்டால் அங்கே வயல் மண்ணுல தோட்டங்கள் எல்லாம் இருக்கு, செய்யலாம். அது இடத்தை விடணுமே. அரைவாசி இடம்னா இன்னொரு கொஞ்சம் இடம்னாலும் விட்டால் எங்களுக்கு ஏதாவது விமோசனம் கிடைக்கும். இப்ப அங்க ஒன்றுமே செய்யலாத அளவில் இருக்கு, தோட்டங்கள் செய்யலாது. அந்த பிரச்சனை இருக்கு. நீங்கள் ஒரு மாத வருமானமா எவ்வளவு உழைப்பீங்க நினைக்கிறேன்? சும்மா அண்ணளவா உங்களுக்கு வருமானம் இல்லாட்டியும் இந்த லாபம் இல்லாட்டியும் எவ்வளவு கிட்டத்தட்ட எடுக்கலாம்? இது 2 லட்சம் ரூபாய் எடுக்கலாம். சும்மா நார்மலா எடுக்கலாம். என்று சொன்னால் நாங்கள் பாடுபட்டா கூட எடுக்கலாம். அந்த மாதிரி 2 லட்சம் ரூபாய் எடுக்கலாம். கூலி கொடுத்தா 2 லட்சம் இல்லை, 5 இல்லா போக வேண்டிய வீட்டை. சிவப்பு மிளகாய் என்னது விடுறீங்க? இது மிளகாய் என்றால் கொஞ்சம் பழத்தெடுத்து முத்தி விலை இல்லை, அந்த காரணத்துல விட்டுருக்கோம். செத்தலுக்கு தான் விட்டுருக்கோம். ஓ, இப்ப அறுவடை இது இந்த பச்சை மிளகாய் 5 முடியும் அறுவடை செய்யணும். எத்தனை நாள் எடுக்கும்? ஒரு 10 நாள். மற்றபடி சொல்லுங்க, வேற என்ன பிரச்சனை கொடுக்குறீங்க? வேறு ஒரு பிரச்சனை இல்லை. எங்களை இந்த கோயில் எல்லாம் பிரச்சனை இருக்கு. கோயில் விட்டா எங்களை கொஞ்சம் பயிர்கள் வைக்கிற கூட இந்த கோயில விடாத காரணத்தான் கொஞ்சம் பயிர்கள் சமண்டு போச்சு. என்னன்னா அது புதுமையான கோயில். சரி சரி சரி. அந்த பாதையை விடணும். அந்த பாதையை அமைச்சது தேவையில்லை. கொஞ்சம் இடமாவது தான் தன் கட்டுப்பாட்டை வச்சுக்கொண்டு விட்டால் அந்த பாதையால நாங்க போய் பெறலாம். கோயிலுக்கு கண்டு போகணுமே. கோயில் இப்ப பூஜை செய்த கொஞ்ச நாள் இப்ப பூஜை செய்யாம இருக்கு. பூஜை செய்தா அந்த கோயில் கதவு திறந்து பூஜை செய்தா தொடர்ந்து பூஜை செய்யணும். பூஜை செய்யாமல் மட்டப்படுத்த நிக்கலாம். அப்ப அதைத்தான் ஐயமாரின்னு சொல்லிடும். அதுதான் எங்களுக்கு முக்கிய பிரச்சனையா இருக்கு. அந்த பாதையை விட்டால் எங்களுக்கு கோயிலடியே போய் வரணும். ஒவ்வொரு பள்ளிக்கிழமும் போய் வரணும். இந்த பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கோயிலளவு போனா கொஞ்சம் பயிர்கள் வாய்க்கிறது எல்லாமே. இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், துன்பத்தை கொடுத்து கொண்டான் இருக்கு. இப்ப பெரும்பாலும் மிளகாய் வந்து எத்தனை நாள் பயிரா இருக்குது? இது 4 மாசம். 4 மாதம். இதுக்கு பிறகு நீ இதை அழிச்சு போட்டு வேற பயிர் செய்வீங்க? ஓ, வேற பயிர் செய்யலாம். என்ன பயிர் செய்வீங்க? வேற கத்தரி வைக்கலாம் திருப்பி. இல்லைன்றால் ஏதாவது ஒரு பயிர் வைக்கலாம். கோவா வைக்கலாம். எல்லாம் வைக்கலாம். மாறி மாறி வைக்கக்கூடிய மாதிரி. சரி சரி. ஓகே. நான் ஐயாட பேர் என்ன? என்ன ராசது. சாசுதர் ஐயா, நன்றி. நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறீர்கள். உண்மையிலே வந்து இது இப்ப நாங்கள் அடுத்த கட்டம் எங்களோட மக்களுக்கு இந்த விஷயங்களை கொண்டு நாங்க சேர்க்க வேண்டிய தேவை இருக்கு. எல்லாருமே விவசாயத்துல இருந்து வெளியில வரையினோம். இப்ப உங்களை மாதிரி ஒரு கொஞ்சம் பேர் தான் நின்று ஒரு என்ன கஷ்டம் என்றாலும் நின்று பிடிக்கிறீர்கள். அவைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன பிரச்சனை என்றால் விவசாயம் செய்ய மாட்டேன். என்னன்னா கூலி கொடுத்து செய்யற கட்ட முடியாது. கடும் கூலி இங்க மறுபடி நாங்க செய்யறோம். இம்போர்ட் கார் ஆக்கி கொண்டிருக்கணும். அப்ப இம்போர்ட் கார் தம்பிள்ளே கொண்டு நாங்க விற்கலாம் எங்கட பொருள். பீட்ரூட் பீட்ரூட் அப்படி பீட்ரூட் 40 ரூபா விற்கும். நான் இப்ப பீட்ரூட் கொண்டு வந்தான், ஒரு லோட் பீட்ரூட் கொண்டு வந்தான் 90 மூடை கொண்டு கடையா 1,20,000 ரூபா தான் வித்தா. அது சிலவு அது மருந்தடிச்ச காய் இல்லாம 4,85,000 ரூபா. அப்ப அதுல லாஸ்ட் ஆயிட்டு. அப்ப ஒவ்வொரு தினம் இப்படி தங்கி வரைக்கும் தோட்டம் தமிழ் கொண்டாட்டு இருக்கா போகுது.
விவசாயம் இல்லைன்னு சொன்னா மூலப்பொருள் விவசாயம். சாப்பாட்டுக்கு உலக நாட்டிலேயே விவசாயம் தான் மூலப்பொருள். இப்ப மண்ணெண்ணெய் பிரச்சனை இருக்கு, கனகன பிரச்சனைகள் இருக்கு. மண்ணெண்ணெய் 300 ரூபா விற்கிறாங்க லிட்டர். இப்போ மண்ணெண்ணெய் 1000 கண்டு 2 லிட்டர் மண்ணெண்ணெய் வேணும், 600 ரூபா மண்ணெண்ணெய் வேணும். அப்ப நாங்க வாடோண்டா விமோசனம் கூலிக்காரன் கூட கூலிக்காரன் 2000 ரூபா கொடுத்தால் அதுலயும் போடும், மிச்சம் இருக்கா. கூலியும் போகுது, மண்ணெண்ணையும் விலைவாசி சும்மா செய்து ஒரு விமோசனம் கிடைக்காது. அதெல்லாம் அந்த தோட்டச்செயல் எல்லாம் நிப்பாட்டி கொண்டு வருது. காலப்போக்கில் வெங்காயம் இம்போர்ட்கா ரக்கம் விட்டா ஓரளவுக்கு எங்கட சீனுக்கு ஒரு 2 மாசம் ரக்கம் விட்டா விளைவிக்க அப்போ ஓரளவுக்கு விவசாயம் முன்னிட்டு வரும். இல்லைன்னு சொன்னா ஒன்றுமே செய்யலாம். இது வாடிட்டு தானே, இது வாடிட்டு அது என்ன பிரச்சனையாக இருக்கும்? கொப்பை முறிஞ்சிட்டு. சரி, புடங்க நிறம் முறிஞ்சிட்டு, மற்றபடி பிரச்சனை இல்லை. பாருங்க அப்படி எல்லாம் இந்த சோப்பு இதெல்லாம் வந்து செத்தலுக்கு பட்டிருக்கணும். பாருங்க நிறைய நிற்குது இங்கே பார்த்தீங்களா, சோப்பு கண்டுகள், சிவப்பு பாருங்க, சிவப்பு காயெல்லாம் வந்து செத்தலுக்கு பட்டிருக்கணும். பாருங்க இதெல்லாம் செத்தலுக்கு பட்டிருக்கணும். பார்த்தீங்களா மிளகாய், பார்த்தீங்களா மிளகாய். இதில் பார்த்தீங்கன்னா மிளகாய் வந்து பிடுங்கி வச்சிருக்கணும் பாருங்க. அதில் இப்போ வந்து பச்சை மிளகாய் தான் பிடுங்கி வைக்கணும். பார்த்தீங்களா மிளகாயை பாருங்க, தண்ணி ஓடுது அப்படியாண்டு. இங்கெல்லாம் வாழை தோட்டம் நிற்குது, ஃபுல்லாக வாழை வச்சுருக்கணும் பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. தண்ணி பாய்ச்சி வந்துருக்கணும். எத்தனை நாளைக்கு ஒரு தண்ணி பாய்ச்சிற நீங்கள்? 5 நாளா? சரி சரி. இதுக்கு போகுது. பாருங்க அப்படி இருக்கு அந்த தோட்டம், வேறு லெவலில் இருக்குது. உண்மையில் வந்து நிறைய மக்கள் வந்து இந்த விவசாயத்தை விட்டு வெளியேற நேரத்தில் ஒரு சில பேர் தான் வந்து இந்த விவசாயத்தை செய்து கொண்டிருக்கணும். உண்மையிலே வந்து அவர்களை ஊக்குவிக்கணும். அதை விட அடுத்த தலைமுறைக்கு இந்த விவசாயம் சம்பந்தமான இப்படியான வீடியோக்களை போட்டு கடத்தி விடணும்ன்ற ஒரு நோக்கத்தில் இப்படியான விஷயங்களை நான் பதிவு பண்ணி கொண்டிருக்கிறேன். இங்கே பாருங்க, இப்போ கூலி கொடுத்து கூட இந்த தோட்டங்களில் வந்து வேலை செய்ய இல்லாமல் இருக்கணும். அதால் அவரே அதை தனியாக வந்து இந்த மிளகாய்களை வந்து பிடுங்கி கொண்டிருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், இந்த பக்கத்தில் இப்படியே நல்ல ஒரு வாழை தோட்டம் ஒன்று இருக்குது. சரி சரி ஐயா, நன்றி ஐயா. சரி, நன்றி. பகரன் உறவுகளே, இத்துடன் எனது காணொலி நிறைவு செய்கின்றேன். உண்மையிலே இது உங்களுக்கு ஒரு பிரயோசனமான காணொலியாக இருக்கும். இந்த தலைமுறையில் வந்து இளம் தலைமுறையினர் இப்படியான விவசாயங்களை வந்து முன்னுக்கு கொண்டு வரும். அடுத்த தலைமுறைக்கு இப்படியான விஷயங்களை வந்து கடத்தினோம்ன்றது இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் காணொலி நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு நல்லதொரு காணொலியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.